அன்பு உறவுகளுக்கு வணக்கம். திருத்தந்தையுடைய கதை முடிந்து விட்டது அப்படின்னு தான் நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. ஆனா இல்ல, நான் மீண்டும் 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 எழுந்து வருவேன். காரணம், என் ஆண்டவர், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் மிக பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருத்தந்தை 38 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து நம்முடைய திருப்பிடம் நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று நம் ஆண்டவருக்கு நன்றியையும் ஆராதனையும் செலுத்தி கொண்டு, அன்பு மக்களே, திருத்தந்தையினுடைய சிறு வயதிலிருந்தே பல முறை அவர் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார். குறிப்பாக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எடுத்துக்காட்டாக 2023 ஜனவரி, மார்ச், ஜூன் என 3 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவருடைய 21 வயதில் 1957 மிகப்பெரிய ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல இதன் மூலமாக அவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னை இன்னும் உந்தி தள்ளும், நல்ல கண்டென்ட்டை உங்களுக்காக கொண்டு வர என்னை அது உற்சாகப்படுத்தும். அன்பு மக்களே, நம்முடைய மக்களுடைய அந்த எழுத்து திறமையை நான் அந்த நாட்களில் பார்க்கிறேன். நிறைய நல்ல கருத்துக்களை கீழே பதிவு செய்யறீங்க. உங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள். உங்களுடைய எழுத்து திறமையை இன்னும் நீங்கள் கூர்மையாக்குங்கள். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருக்கும் சலித்தவர்கள் இல்லை என்பதை நம்ம எடுத்து இந்த சோசியல் மீடியா மூலமாக நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உங்களோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, ஜூலை 2021 நம்முடைய திருத்தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 39 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு குடலானது அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து நீக்கப்பட்டது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் 2023 ஜனவரி மாதத்துல மீண்டுமாக அதே குடல் பிரச்சனை வந்துவிட்டதோ என்று கூறப்பட்டது. ஆனால் அது உடனடியாக சரி செய்யப்பட்டது. 2023 மார்ச்சில் மீண்டும் அவர் அனுமதிக்கப்படுகிறார். காரணம், தீவிர சளி தொற்று. அந்த நுரையீரலை சுற்றி அவருக்கு அந்த சளி தொற்று வருகிறது. அந்த சளி தொற்று நிமோனியாவாக மாறுகிறது. அவர் மீண்டும் அனுமதிக்கப்படுகிறார். உடனடியாக எழுந்து வருகிறார். மூன்றாவது முறை அதே ஆண்டு ஜூன் 2023 எரேனியா பிரச்சனை வருகிறது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அண்மையில 2021 பிறகு 4, இப்பொழுது 5வது முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதுவும் இந்த முறை அவர் அனுமதிக்கப்பட்டதான் நீண்ட நெடிய நாட்கள், 38 நாட்கள். இப்போ அவர் சும்மா சிங்க மாதிரி துள்ளி குதிச்சு வந்திருக்கிறாரு. நேத்து பயங்கர ஒரு காமெடிலாம் பண்ணியிருந்தாரு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அந்த லைவ் ப்ரோக்ராம்ல சொல்றாரு, ஏமா அங்க ஒரு மஞ்சள் கலர் பூ வைத்திருக்கிறீங்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் இந்த வயசுல எவ்வளவு உற்சாகமாக அதே அந்த நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார் பாருங்க. நிறைய விஷயங்கள் அவற்றிலிருந்து நம்ம கத்துக்க முடியும். உண்மையிலேயே அவரை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்வோம். தொடர்ந்து அவர் பணி சிறக்கட்டும். அன்மக்களை, நான் ஏற்கனவே சொன்னேன், 21 வயசுல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று அவருக்கு தொடர்ந்து இந்த நோயெல்லாம் வருவதை மருத்துவர்கள் முன் குறித்திருக்கிறார்கள். அது என்ன பிரச்சனை? 1957 அவருடைய 21வது வயதுல அவருக்கு நுரையீரல்ல பிரச்சனை வருது. இதே சுவாச பிரச்சனை தான், சளி காரணமாக. அது எந்த அளவுக்கு அது மாறுது அப்படின்னா, அவருடைய நுரையீரல்ல ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்து அதை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த நோய் பெரிதாகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு அட்வான்ஸ்டான மருத்துவ சிகிச்சைகள் அன்று இல்லை. அதனால இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய திருத்தந்தைக்கு முழுமையான நுரையீரல் என்பது கிடையாது. அவர் ஒரு குறையான நுரையீரலோடு தான் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விடயம் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது. இருந்தாலும் அவர் எவ்வளவு ஆக்டிவா, இன்று அவருக்கு வயது 88 இந்த ஆண்டு, இப்பொழுது வரை மிக தெளிவாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய நாடுகளுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கடமைகளை ஒரு நாள் கூட அவர் தள்ளி போடாமல் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இறை நம்பிக்கைக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் தன்னை ஐயோ ஆண்டவர் நீ கைவிட்டு விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி புலம்புனது கிடையாது. இந்த வயசுலையும் அவரு அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு மக்களோடு பேசி சிரித்து கொண்டு அவர் இன்று தாய் திருப்பிடம் திரும்பியிருக்கிறார் என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வயதிலும் அவர் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார் அப்படின்னா காரணம் ஒண்ணுதான்,
நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு இறைவார்த்தை பிலிப்பியர் 4:13. என்னை வலுப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அன்பு மக்கள், இன்னைக்கு நிறைய பேர் 30 வயசுல 40 வயசுல 50 வயசுல ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துட்டாலே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுருண்டு தவண்டு அப்படியே ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறோம். இல்ல, நம் ஆண்டவர் மிகப்பெரியவர். கோலியாத்து மிகப்பெரியவனாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற கோலியாத்து மிகப்பெரியவனாக இருக்கலாம். ஆனா நமக்கு உள்ள இருக்கிற நம் ஆண்டவர் அந்த கோலியாத்தை விட மிகப்பெரியவர் அப்படிங்கிறத ஒரு பொழுதும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் அந்த நம்பிக்கை, விடாமுயற்சி. கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தன்னுடைய செயல்களில் அவர் கொண்டிருக்கிற விடாமுயற்சி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் அவர் இருக்கும் பொழுது ஏறக்குறைய எல்லா நாளும் திருப்பலியில அவர் பங்கெடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன மழை, ஒரு சின்ன டியூஷன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம கோயிலுக்கு போக மாட்டேங்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், என்ன சூழலிலும் நான் இறைவனோடு இணைந்திருக்கிறேன், எல்லா வேளையிலும் அவருக்கு நன்றி சொல்வேன், எவ்விடத்திலும் நான் இருந்து கொண்டு என்னால் ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திருத்தந்தையுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நான் எழுந்து வருவேன், என் ஆண்டவர் என்னை இன்னும் தயார்படுத்தி இருக்கிறாரு, என் ஆண்டவர் என்ன நீ விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உலகம் எங்கும் இருந்து ஜெபித்தார்கள். நம்முடைய தமிழர்கள் நம்ம அங்க போய் கூட மழையோடு இருந்து ஜெபித்தோம். அந்த காணொலியை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அத்தனை நபர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய ஜெபத்திற்கு கண்டிப்பான விடை கிடைத்திருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சி. அன்பு மக்களே, நிறைய நேரத்துல நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நமக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது இல்ல, நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் மிக வல்லமையானது அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தையும் இந்த நிகழ்வு நம்முடைய திருத்தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆக எவ்வளவு நோய் நோக்காடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருந்தாலும், எத்தனையோ பேர் இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை புறம் தூற்றினாலும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கைவிடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் எப்பவோ ஒருக்கா செய்வார் இல்ல, தினசரி ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நமக்கு செய்வார். உங்களுக்கு நோய் இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதா, போப்பாண்டவரை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா 88 வயசுல அடியெடுத்து வைத்து போய்கிட்டே இருக்கிறாரு. காரணம், நம்ம ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார். அன்பு மக்களே, இந்த காணொளி யாருக்காவது கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. போப்பாண்டவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நான் துவண்டு கிடக்கும் பொழுதெல்லாம் இந்த இறை வார்த்தை தான் என்னை தூக்கி நிறுத்தும் ஃபாதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த இறை வார்த்தையை கீழே கமெண்ட் செய்யுங்க. நிறைய பேருக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு சாட்சியாக இருக்கும். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.